ஈரான் போரை அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ரஷ்யா சத்தமே இல்லாமல் பல மடங்கு லாபம் பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக ஹார்மஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கும் நிலையில் கச்சா எண்ணெய் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட ரஷ்யா பொருளாதார லாபம் பார்த்துட்டு இருக்கதா நிபுணர்கள் சொல்றாங்க. ஹார்மஸ் ஜலசந்தி வழியா வரக்கூடிய கச்சா எண்ணெய் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்துல 20% பூர்த்தி செய்யக்கூடியது. இப்போ அதை ஸ்டாப் பண்ணதால ரஷ்யாவோட கச்சா எண்ணெய் பக்கம் உலக நாடுகளின் கவனம் திரும்பி இருக்கு. இதற்கு முன்னாடி ரஷ்யா கச்சா எண்ணெயை தள்ளுபடி விலையில கொடுத்துட்டு இருந்தது மாறி அதிக லாபத்திற்கு விற்க முடிவு செய்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இதன் மூலமாக ரஷ்யா பல லட்சம் கோடி லாபம் எடுத்து உக்ரைன் போரில் சேதமடைந்த தனது கட்டமைப்புகளை மறுசீரமைப்பு செய்யும்னு சொல்லப்படுது. தற்சமயம் உலக நாடுகளின் கவனம் முழுக்க மத்திய கிழக்கு நாடுகள் பக்கம் திரும்பியதால உக்ரைன் மீது ரஷ்யா தனது முழு ஆதிக்கத்தையும் செலுத்த வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. உலக அளவில் எரிபொருள் விலையை அதிகரிப்பதன் மூலமாக உக்ரைனுக்கு எதிரான தனது போருக்கு தேவையான புதிய நிதியை ரஷ்யா முழுவீச்சில் பெறும்னு ஐரோப்பிய ஒன்றிய கவுன்சில் தலைவர் தெரிவிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்டில் தம்ஸ் அப் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.